இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, ஏவுகணை நாயகன், நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் காலமானார். அவருக்கு வயது 84. மேதகு அப்துல் கலாம் கடந்து வந்த பாதை குறித்த தொகுப்பை பார்க்கலாம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக பிறந்த அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MITயில் பயின்று அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்துக் கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடமான இஸ்ரோவில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த கலாம் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த அவர் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத பாதுகாப்பு கொண்ட நாடாக மாற்றிய அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இந்திய ராக்கெட் படைப்பின் பிதாமகனாக போற்றப்படும் அப்துல் கலாம் கடந்த 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் தேதி பதவியேற்றார். குடியரசுத் தலைவராவதற்கு முன் அவருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு. 1981இல் பத்மபூஷன் விருது, 1990இல் பத்ம விபூஷன் விருது, 1997இல் பாரத ரத்னா, அதே ஆண்டில் தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998இல் வீர் சவாகார் விருது, 2000ஆவது ஆண்டில் ராமானுஜன் விருது, 2007இல் அறிவியலுக்கான கௌரவ டாக்டர் பட்டம், அதே ஆண்டு கிங் சார்லஸ் II பட்டம், 2009இல் சர்வதேச வோன் கார்மான் விங்ஸ் விருது, 2009இல் ஹூவர் விருது, 2012இல் சட்டங்களின் டாக்டர் என்ற விருது, அதே ஆண்டில் சவரா சம்ஸ்கிருதி புரஸ்கார் விருது உள்ளிட்ட விருதுகள் அப்துல் கலாமை கௌரவித்துள்ளன. அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, இன்ஸ்பைரிங் தாட், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை, கடந்த நிலை உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ள அப்துல் கலாம் கடைசியாக எழுதிய நூல்தான் டிரான்செண்டன்ஸ், அதாவது கடந்த நிலை. இந்த நூலை பிரதமர் மோடி கடந்த மாதம் டெல்லியில் வெளியிட்டார். இறுதி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்த அப்துல் கலாமின் எளிமையான வாழ்வும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்பதே உண்மை. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்றச் செய்தவர். நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அப்துல் கலாம் குழந்தைகள் மத்தியில் தன்னம்பிக்கையை விதைத்தார். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்றால் அது மிகையல்ல.